இன்னைக்கு என்ன சமைக்க? ஒரே யோசனையா தான் இருக்கு. ஒரு ஐடியாவும் வரமாட்டுக்க. நம்ம வேற தேவையில்லாம மாமியா கிளவிக்கிட்ட டீலிங் போட்டு தொலைஞ்சிட்டோம். ஒரு நாள் நீங்க சமைங்க, ஒரு நாள் நான் சமைக்கேன்னு. இன்னைக்கு நம்ம தான் சமையல் பண்ணணும். எரிச்சலா இருக்குப்பா. பேசாம வீட்டுல ஒரு சண்டையை போட்டு சமைக்காம எஸ்கேப் ஆயிருவோமா? இந்த ஐடியா நல்லா இருக்கே. ஆமா, முதல்ல அதை செய். எத்தே வீட்டுல சோறாக்க வக்கில்ல, இதுல எப்படி சண்டை போடலான்னு ரோசனை பண்ணிட்டு இருக்க? ஐயையோ, மைண்ட் வாய்ஸ்னு நினைச்சு சத்தமா பேசிட்டோமோ? எல்லாரு வீட்லயும் பொம்பளைல இப்படி இருந்தா குடும்பம் விளங்கிரும். இப்ப என்னத்தே உங்களுக்கு பிரச்சனை? நான் சோறு தானே பொங்கணும். ஒரு 11 மணிக்கான ஆவட்டு. விடிஞ்சது வந்துட்டாவ வம்பளுக்கு. எதுக்கு வம்பளுக்க நினைச்சது நீ. இவகிட்ட எப்படி சண்டை இழுக்கலாம், அந்த ஆளை சோறு பொங்காம எப்படி ஓப்பி அடிச்சுட்டு ஊர் சுத்த போலான்னு ரோசனை பண்ணது நீ. அத்தை கிளவி பாயிண்டா கரெக்டா வைக்குதே. சரி, இப்படியே உட்காந்துட்டு இருந்தா சரி வராது. நான் அப்படியே ஒரு வாக்கிங் போயிட்டு வரேன் தே. எவ்வளோ அப்படியே ஒரேடியா ஒளிஞ்சிடாத. இன்னைக்கு பௌர்ணமி, அதனால முருங்கைக்காய் போட்டு நல்ல சாம்பார் வை. அப்புறம் வீட்டுல காய்கறி ஒண்ணு இல்ல, முட்டைகோஸ் இருக்கு, அதை வேணா பொரியல் பண்ணிரு. ஆட்டும் தே. சரசு வீட்டுல அப்படியே போய் 2 முருங்கைக்காய் வாங்கிட்டு வா. வீட்டுல காய் கிடையாது. ஆட்டும் தே. அப்புறம் கொஞ்சம் ஈரி. அத்தை கிளவின உள்ள போயிட்டு ஒருவேளை பை எடுக்க போயிருக்குமோ? 2 முருங்கைக்காயை தான் கையிலேயே கொண்டு வந்துடலாமே. இதுக்கு எதுக்கு பையி? இந்தா. என்னது தே? அதிரசமா? எனக்கு வேணாம். வீட்டுல நிறைய சுட்டு வச்சுட்டேன் மருமவளே. எப்படியும் உன் ஃப்ரெண்டுகளெல்லாம் பார்த்துட்டு தான் வருவேன். ஆளுக்கு 2 தின்னுருங்க. இது சுட்ட அதிரசத்தை இதாலேயே திங்க முடியல. நம்ம கிட்ட தள்ளி விடுது பாரு. இப்ப இந்த அத்தை கிழவி இருந்து யார அதிரசம் சுட்டு சொன்னா? தேவையில்லாத வேலையெல்லாம் பாக்குதுவோப்பா. என்ன விழா பார்த்துக்கிட்டே இருக்க? இந்தா வாங்கி கொண்டுட்டு போ. சுட்டு வச்சு 4 நாளா காலியாவே ஆக மாட்டேக்கு. எத்தே, அதிரசம்லாம் சுட்டு வச்சா எப்படி காலியாகும்? பீஸா, பர்கரு, சாண்ட்விட்சு இதெல்லாம் செஞ்சு வச்சா நானே காலியாக்கியிருப்பேன். நீ சாணி வச்சு திம்பையோ இல்ல வேற என்னத்தையாவது வச்சு திம்பையோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப இந்த அதிரசம் காலி ஆகணும். இந்த புடி. சாணி வச்சு திங்கணுமா? ஏன் அத்தை கிழவி, அது சாண்ட்விச். என்ன சாணியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. மறுபடியும் பாரு. வாங்கிட்டு நின்று நேரத்தை கடத்துவேனா? நான் போய் குளிக்க போறேன். அதிரசம் சுட்டு சொன்னா அவஸ்தையை சுட்டு வச்சுட்டு நம்மளை போட்டு தின்னு பாடா படுத்துது. எம்மா கிளம்பிட்டோம். பேக்ல டிஃபன் பாக்ஸ் வச்சியா? எல்லாம் எடுத்து வச்சிட்ட மக்களே. இந்தாங்க இந்த பண்டத்தை கையில கொண்டு போங்க. டீ உள்ள வைக்க இடம் இல்ல. எம்மா, குலோப் ஜாம்லாம் நிறைய வச்சியா? வச்சிருக்க மக்களே. என் ஃப்ரெண்டு ஜெசிகா இருக்காள்ல, அவளுக்கு நீ சுட்ட குலோப் ஜாமும் முந்திரி கொத்துனா ரொம்ப பிடிக்கும். அந்த கிறிஸ்டின் பிள்ளையாட்டி கூடு நிறைய தான் வச்சு தந்திருக்கேன். இந்தாங்க மக்களே, இந்த கவரை மட்டும் கையில வச்சுக்கிடுங்க. பேக்குக்குள்ள போட்ட பண்டம் பூரா வீணா போயிரும், பேக்கும் வம்பா போயிரும். இத காலேஜுக்கு எப்படிமா கொண்டு போறது? பையன்களாம் பார்த்தா என்ன நினைப்பாடுவோம்? அவனும் என்ன நினைச்சா உங்களுக்கு என்ன டீ? ஆமடி ட்ரம்மு, இதை கொண்டு போய் எப்படி ஒரு 10 நிமிஷத்துல காலி ஆக்கிடுவாளுவோம். அதுக்கு ஏன் ஃபீல் பண்ணணும்? வா போவோம். அதுவும் சரிதான், இருந்தாலும் கொண்டுட்டு போறதுக்கு ஒரு மாதிரி வெக்கமா இருக்கு. பேக்குக்குள்ள வச்சாலும் யாருக்கும் தெரியாது. ஏ அம்புஜக்கோய். ஓ வா சின்ன பொண்ணு. என்ன சோனி அபி, தீபாவளி ட்ரெஸ்ஸா? ஆமத்தே, காலேஜ் கிளம்பிட்டோம். லேட் ஆகுது, இன்னும் கிளம்பாம நிக்கிறீங்க. பஸ் பேர போகுது. ஐயா ஆமாட்டி, ஓடுங்க பஸ் பேராம. எம்மா பாய், போயிட்டு வரோம். பாத்து போயிட்டு வாங்க மக்களே. எடி என்ன கையில அதிரசம் வச்சிருக்க? அதிரசம் இல்லக்கா, இது எங்க மாமியை சுட்ட அவஸ்தை. அது சுட்டது அதாலேயே திங்க முடியலன்னு என் தலையில கட்டி விட்டுருச்சு. ஏன் டீ அப்படி சொல்ற? தின்னு பாருங்க, உங்களுக்கே தெரியும். எங்க கூடு பாப்போம். இது என்ன சின்ன பொண்ணு, பிக்கவே முடியல. நான் தான் சொன்னோம்ல, இது அதிரசம் இல்ல அவஸ்தைன்னு. அப்படியே இதுல போடுங்க, யார் கண்ணுக்கும் படாம போய் புதைச்சிட்டு வந்துடுறேன். இந்தாட்டி வச்சுக்கோ. எதுக்கு உங்க மாமி அதிரசம் சுட்டாவ? அதான் நம்ம ஆளுக்கு ஒரு பொருளை போட்டு சேர்ந்து செஞ்சோம்ல, பங்கு வச்சு கொடுத்தோம்ல. டீ நீ தின்னுட்டியோ? ஏன் அம்புச்சுக்கா, நீங்க ஒண்ணு, அதெல்லாம் நிறைய வீட்டுல இருக்கு. என் மாமியா கிழவிக்கு சும்மா இருக்க முடியல. நம்ம என்ன செஞ்சாலும் போட்டி போட்டு அதுவும் பண்ணிட்டு இருந்தா. சரி டி, அவங்களுக்கு ஒரு ஆசையில பண்ணிருப்பாவ.
பாக பக்குவம் பார்த்து கலக்காம விட்டுருப்பாவ. அதுக்கு என்ன செய்ய முடியும்? தூரெல்லாம் போடாத டீ, வச்சிருந்து திங்கலாம். எப்படியும் 1 மாசத்துக்கு கெடாது. உனக்கு திங்கிறதுக்கு என்ன சொல்லியா கொடுக்கணும்? ஏங்க இந்தாங்க காஃபி எடுத்துக்கோங்க. ஏங்க என்ன சீதா, உனக்கு என்ன வேணும்? காப்பியை பிடிங்கன்னு காவு காவுன்னு கத்திக்கிட்டே இருக்கேன். என்ன யோசனையில இருக்கீரு? வச்சிட்டு போ. இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? இப்படியே எத்தனை நாளைக்கு இருக்க போறீரு? இவ்வளோ நாள் நம்ம மவ ரூம்குள்ள அழுது முடங்கி கிடந்து இன்னைக்கு தான் வெளியில வந்து உட்காந்துருக்கா. அவளை சரி பண்ணி தேர்த்ததுக்கு வழியை பார்க்காம நீரு இப்படி இருந்தீர்னா அப்ப நான் ஒரு மனுஷி என்னதான் செய்வேன்? அதுக்குன்னு இத அப்படியே விட சொல்றியா? வேற என்னங்க செய்யணும் இருக்கீங்க? நம்ம பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கோம். நாளைக்கு அதோட வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. முதல்ல இந்த காப்பியை குடிச்சிட்டு பொறுமையா பேசுவோம். வாங்கி குடிங்க. என்ன பொறுமையா பேசணும் சொல்லு. என்ன சீதா பொறுமையா பேசணும்? கொஞ்சம் பொறுமையா இருங்க. நாளைக்கு அமெரிக்கா மாப்பிள்ள பொண்ணு பக்கம் வராவ. அவிய அம்மா அப்பாட்டெல்லாம் பேசியாச்சு. எல்லாரும் நாளைக்கு நம்ம திருக்கணிய பொண்ணு பக்கம் வராவ. அந்த பையனும் அமெரிக்கால இருந்து வந்திருக்கா அப்படியா. நீங்க கொஞ்சம் கோவத்தெல்லாம் தூர தூக்கி வச்சுட்டு யோசிங்க. நம்ம பொண்ணு வாழ்க்கை இதுல அடங்கியிருக்கு. நம்ம பிள்ளைய அப்படியே விட சொல்லிடுறீங்களா? எம்மா, யாரு கேட்டு இந்த முடிவுல எடுக்கிற? யார்கிட்ட கேட்கணும்? பெத்த தாய் எனக்கு தெரியாதா உனக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு? யாரை கேட்கணுங்கிற? என்ன கேட்கணுமா? நீ என்ன கேட்கணும்? கல்யாணம் பண்ண போறது நானே. அப்ப நீ என்னையே தான் கேட்கணும். இங்க பாரு திருக்காணி, நீயும் உங்க அப்பனும் போடுற ஆட்டத்துக்கு நான் ஓரளவுக்கு தான் பொறுமையா இருக்க முடியும். என்னைய காலியாக்கி பார்க்காத. என் பேச்ச கேட்டு ஒழுங்கா நடக்க பாரு. எம்மா, நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காத. என்னடி தேவையில்லாத வேலை? எது தேவையில்லாத வேலை? நீ விரும்புற பயல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் கிடையாது. இருந்தாலும் பொறுத்துக்கிட்டு பிள்ளை ஆசைப்பட்டாலே சரி கட்டி வச்சு தொலைவோன்னு நினைச்சேன். அந்த பயலுக்கே உனைய பிடிக்கல. இப்ப கல்யாணம் வேற ஆயிட்டு சரி நம்ம மவ கஷ்டப்படுறாளே நினைச்சிட்டு இவ்வளோ நாள் பொறுமையா இருந்துட்டேன். இனிமே உன் வாழ்க்கை இப்படி கெட்டு சீரழிஞ்சு போறத என்னையால பார்க்க முடியாது. நான் பார்த்து வச்சிருக்க மாப்பிளைக்கு ஒரு குறை கிடையாது. ஒரு கடுகளவு கூட உன்னைய கஷ்டப்படுத்தி பார்க்க மாட்டான். ஒழுங்கா அம்மா பேச்ச கேட்டு அவனை கல்யாணம் பண்ணி அவ கூட வாழ பாரு. எம்மா, உனக்கு அவ்வளவுதான் பாத்துக்க. அவ்வளவுதான் பாத்துக்கனா என்ன என்ன பண்ணிடுவ? சீதா போதும், நிறுத்து. என் மக வாழ்க்கையில உன்னைய விட எனக்கு நிறைய அக்கறை இருக்கு. இப்ப இருக்க சூழ்நிலையில இத பத்தி பேச தேவையில்லை. பேசாம போ. என்ன பெரிய சூழ்நிலை? அவன் தான் அவளை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டானே. போனவனை நினைச்சு இவ இடத்துக்கு கிடந்து அழுதுட்டு இருக்கா. அத பார்த்து பார்த்து பெத்த தாய் ரத்தம் கொதிக்குது. எனக்கு மட்டும் இருக்காதா பின்ன? ஏன் எனக்கு அந்த வழி இல்லையா? எனக்கு கொதிக்காதா? அத்தனை பேர் முன்னாடி வச்சு என்னைய அவமானப்படுத்தி வெளியில போன்ட்டா. இவ்வளோ நாள நான் சேர்த்து வச்ச மானம் மரியாதை எல்லாம் அன்னைக்கு ஒரே நாள்ல மொத்தமா முடிச்சிட்டா. அந்த வடிவை நான் பழி வாங்கியே தீர்வேன். அவன் மகனையும் நான் வாழ விட மாட்டேன். இது நடக்குதா இல்லையான்னு பாரு. நீங்க பழி வாங்குங்க, என்னமோ பண்ணுங்க. எனக்கு என் புள்ள வாழ்க்கை முக்கியம். என் பிள்ளையோட சந்தோஷம் முக்கியம். என் மவ சந்தோஷமா வாழ்றத நான் பார்க்கணும். அதுக்கு நான் எடுத்த முடிவு தான் சரி. யாரும் என்னைய தடுக்காதீங்க. எம்மா, தயவு செஞ்சு என்னை விட்டுருமா. உன் கோவம்லாம் எனக்கு புரியுது. ஆனா நான் வாழ்ந்தது போதும். என்னைய விட்டுருங்க. என்னடி பேசுற? ஆமாம்மா, நான் வாழ்ந்ததெல்லாம் போதும்மா. நீ இன்னும் வாழவே இல்லையே. என் மகன் இன்னும் வாழவே இல்லையே. அதுக்குள்ள ஏன்டி வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன்னு பேசுற? என் மக இப்படி கோலத்தனமா பேசுவான்னு நான் நினைச்சே பார்க்கல.
என்ன திருக்காணி, உனக்கு என்ன ஆச்சு? ஏங்க தயவு செஞ்சு பேசாம போங்க. எதையாச்சும் ஒண்ணா சொல்லி அந்த பிள்ளை மனசை கெடுத்து விட்டதே நீங்க தான். மறுபடியும் அதை தப்பா பண்ணிடாதீங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், பேசாட்டி போங்கங்க. வீடே வெறிச்சோடி போய் கிடக்கு. அஞ்சலி என்னன்னா ஊருக்கு போயிட்டா, இவன் என்னன்னா தலை தீபாவளி கொண்டாட அவன் பொண்டாட்டி வீட்டுக்கு போயிட்டான். எரிச்சலா இருக்கு. நம்மளும் எங்கேயும் போயிருவோமா? திருச்செந்தூருக்கு போகணும்னு நினச்சிட்டே இருந்தோம். எல்லாரும் சேர்ந்து ஒரு நாள் போகணும். கல்யாணம் முடிஞ்ச கையோட கடலாட கூட்டு போயிருக்கணும். தீபாவளி வந்ததுனால தள்ளி போயிட்டு, கல்யாணத்து அன்னைக்கு வேற பெரிய கஷ்டமா போயிட்டு இன்னும் மறக்க முடியல. அதுல இருந்து வெளியில வரவும் முடியல. என் தம்பி இந்த திருக்காணி பிள்ளையும் சேர்ந்து இவ்வளோ நாடகம் நடிப்பாவோன்னு தெரியாம போயிட்டு, சொந்த தங்கச்சிக்கு இப்படியா ஒரு துரோகம் பண்ணணும்? மனசே ரணம் ஆயிட்டு. இப்படி தனியா இருந்து புலம்பிக்கிட்டே இருந்தா நமக்கு தான் பைத்தியம் பிடிக்கும். பேசாட்டி வெளியில லாந்திட்டு வருவோம். ஏம்மா, வாயா என் தங்கம், என் செல்லம், என் ராசா, வந்துட்டியாயா? என்னம்மா கொஞ்சம் ஓவரா இருக்கு? ரொம்ப தேடிட்டியோ? ஆமா, உன் மாமியா வீட்டுல 4 நாள் நீ பாட்டுக்கு எனக்கு என்னன்னு போய் உட்காந்துக்கிட்ட. அம்மாவை வந்து எட்டி பாத்தியால? ஏம்மா, தீபாவளிக்கு ட்ரெஸ் எல்லாம் வந்து காமிச்சிட்டு தானே போனேன். ஆமா போனேன், அதோட சரி. அதுக்கப்புறம் வந்தியா நீ? அதான் இப்ப வந்தாச்சுல்ல, அப்புறம் என்ன? சரி சரி, இந்தாம்மா புடி. இது என்னது? வெறுங்கையோட போக கூடாதுன்னு அம்மா ஸ்வீட்டும் ஃப்ரூட்ஸும் கொடுத்து விட்டாங்க தே. அப்படியா? சரி சரி. மருமவளே வந்து ஈரி, நீயும் உங்க அம்மா வீட்டுக்கு போனவுடனே என்னைய மறந்துட்டல்ல? அந்த மாதிரிலாம் இல்ல தே. தீபாவளி செலிப்ரேஷன்ல டைம் போனதே தெரியல. டக்குன்னு 4 நாள் முடிஞ்ச மாதிரி இருக்கு. ஆ, உனக்கு 4 நாள் டக்குன்னு போயிட்டு, எனக்கு வீட்டில் ஆள் இல்லாம போயிட்டா 4 நாள் போனதே 4 மாசம் ஆன மாதிரி இருக்கு. ஏம்மா இப்ப என்ன? அதான் நாங்க வந்துட்டோம்ல. சரி 2 பேரும் இருங்க, நான் ஒன்று வாங்கி வச்சிருக்கேன். எனக்கு என்னம்மா வாங்கி வச்சிருக்க? உனக்கு இல்லையா, மருமவளுக்கு தான் ஒன்று வாங்கி வச்சிருக்கேன். இருந்துக்கிடுங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். பாரா ஏ குதிரவாளி, நீ வந்ததும் எங்க அம்மா என்னைய மறந்துட்டாங்க. அப்புறம் எங்க வீட்ல மட்டும் என்னவா? 4 நாள மருமகன்னு உங்களை தான் கவனிச்சுக்கிட்டாங்க. என்னை கொஞ்சமாவது கண்டுக்கிட்டாங்களா? இந்த மருமவளை வாங்கிக்கோ, உனக்காண்டி தான் அத்தை வாங்கி வச்சேன். ஐ சாரி. சாரிக்கு மேட்ச கம்மல், நெக்லைஸ், வளைவி எப்படி தே? பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, அதான் உனக்கு வாங்கிட்டு வந்தேன். அதுக்குன்னு சாரி ஓகே, எல்லாம் மேட்சிங்கா எடுத்து வச்சிருக்கீங்களே. உனக்கு பிடிச்சிருக்கலாம் மருமவளை? ரொம்ப பிடிச்சிருக்கு தே. இப்படி பார்த்து பார்த்து யாருமே வாங்கி தந்தது கிடையாது. ரொம்ப தேங்க்ஸ் தே. உனக்கு ஒன்னொன்னு தெரியுமா? தீபாவளி பண்டிச்சிட்டு குழுக்கள் நடந்துச்சுல்ல, அதுல தங்க காசு எனக்கு தான் விழுந்துச்சு. அம்மா சொன்னாங்க. அதுவும் உனக்கு தான் எடுத்து வச்சிருக்கேன். தாலி பிரிச்சு கோக்கையில இன்னொரு காசு வாங்கி அதுல போட்டுக்கலாம். சரிங்க தே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போட ரொம்ப டிலே பண்ணிட்டேன், எல்லாரும் இனியும் மன்னிச்சுக்கோங்க. நானும் டெய்லி ஒரு வீடியோ போடணும்னு நினைக்கிறேன், பட் அதுக்கான சூழ்நிலை அமைய மாட்டேங்குது. எல்லாம் சீக்கிரம் சரியாயிரும்னு நம்புகிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஜானு தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ.